அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்ணா பெயரை உச்சரிக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அருகே உள்ளதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தது திமுக தான் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். சக்திவேல், விவரம். நிச்சயமாக. வணக்கம் கோபால். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பதிவு அறிக்கையில் ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அந்த அறிக்கையில் 4 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் போட்டோஷூட் மேடை மட்டும் போட்டு அரசு விழா என்ற பெயரில் அரசியல் பேசுகிறார். குறிப்பாக அதிமுகவை பற்றி புலம்புவதே பழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வரிசையில் இன்று திருப்பத்தூரில் பேசியுள்ள முதலமைச்சர் அண்ணா பெயரை அடமானம் வைத்து விட்டதாக கூறுகிறார். அண்ணா பெயரை உச்சரிக்க திமுகவுக்கு அருகதை இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். அண்ணா இதயம் அண்ணா என்று கண்ணீர் வடித்த கையோடு அவர் கொள்கைகளையும் குழி தோண்டி புதைத்து அண்ணாவின் கட்சியையும் ஆட்சியையும் கபாலீகரம் செய்து குடும்ப கொள்கையை கூடாரமாக மாற்றியுள்ளதுதான் இதன் விளைவு என்றையும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரில் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றதை குறிப்பிட்டுள்ளார். அண்ணாவின் கொள்கையை மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. கமிஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கும் முதல்வர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டும் இல்லாது 1999 முதல் 2004ஆம் ஆண்டு காலத்தில் மத்திய பதவி வகிக்கும் போதெல்லாம் இதனை பற்றி தெரியாதா, யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் முதல்வர் என்றதையும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த அறிக்கையில் கச்சத்தீவு முதல் காவேரி வரை தமிழ்நாட்டின் அதன் உரிமைகளை அடைவு வைத்தது தான் இந்த திமுக ஆட்சி என்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். தன்மானம் மிக்க தமிழ்நாட்டு மக்கள் பகல் வேஷம் கட்சியாக திமுகவை 2026 விரட்டி அடிப்போம். திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமையை அனைத்தையும் மீட்டு தருவோம். இதுவே எங்களது 2026 தேர்தலுக்கான வாக்குறுதி என்றதை குறிப்பிட்டுள்ளார். கோபால். சக்திவேல், அண்மை விவரங்களுக்கு நன்றி.